பாக்கியோட வீட்டுல இருந்து கிளம்பணும்னு முடிவெடுத்த ராதிகாவுமே அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க ஈஸ்வரி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எவ்வளவு வந்து ராதிகாட்ட பேசி பார்த்தமா, ஆனா வந்து அவ கேட்கற மாதிரியே தெரியல, அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, என்னால அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்பி பெட்டி படுக்கை பேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியுமே மறுபடியும் எப்படியாவது கோபியை நம்ப வச்சு நம்ம கூட வச்சிடலாங்கிறதுக்காக அவங்களுமே கோபி கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் கீழே பேசிட்டு இருக்கும்போது இங்க ராதிகாவும் மையும் தன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே கோபி வராததுனால அவங்களுமே தன்னோட பேக்கோட இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க. இங்க ராதிகா கீழே வந்து அடுத்த செகண்ட் கோபியுமே அம்மா நான் கிளம்பி ஆகணுமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோபியுமே ஒரு 2 நிமிஷம் ராதிகா நான் என்னோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ராதிகாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எங்க பாருங்க கோபி, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம், ஆனா நீங்க எங்க கூட வரல, நீங்க எங்கதான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்டோன்னு கோபிக்கு என்ன பண்றதே தெரியல, அப்படியே ஸ்டன்னாய் போய் நிக்கிறாரு. என்னாச்சு ராதிகா, என் வேலை கோவப்பட்டியா, என்கிட்ட கோச்சுக்கிட்டு தான் என்ன இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ராதிகாவுமே அப்படி கிடையவே கிடையாது கோபி, நான் வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே தெளிவா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன், நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறதா நல்லது, அதே நேரம் நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரம் நீங்க வந்து எங்களை பார்க்கலாம், ஆனா நாங்க வந்து உங்களை பார்க்க மாட்டோம், நீங்க உங்க குடும்பத்தையும் பாருங்க, அதே நேரத்துல என் பொண்ணுக்கு எப்போது உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பாத்துக்குவா, ஆனா இதுக்காக நம்ம ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நீங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுக்காகவே தான் உங்களை நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள நேற்று ராத்திரி அம்மா கூட சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ராதிகா நல்லவங்க, தயவு செஞ்சு உங்களை ஹெல்ப் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவங்க எனக்காக என் அப்பாவே இங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இனியாவும் ரொம்பவே சோகத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரி எப்பவும் போல தன்னோட மைண்ட்ல கெட்ட பத்தி வச்சுக்கிட்டு இந்த ராதிகா ஏதோ திட்டத்தோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை கோபியை பர்மனண்டா நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இங்க விட்டுட்டு போற நாடகம் மாறாலோ, சரி என்னவோ ஏதோ கோபி மட்டும் இங்க இருந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா கோபியோட மனசை மாத்தி பாக்கி அவ கல்யாணம் பண்ணிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பழைய வாழ்க்கையை நான் ஒண்ணு சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களோட மைண்டுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனக்கணக்க தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ராதிகாவுமே இங்க பாருங்க, நீங்க உங்க மனசுக்குள்ள எக்கச்சக்க கணக்கு வச்சிருந்திருக்கலாம், ஆனா அந்த கணக்கெல்லாம் நடக்குமா நடக்காதங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனிமேல் கோபியோட வாழ்க்கையில நான் வந்து எதிரா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து இனியாவை கூப்பிட்டு இங்க பாரு இனியா, நான் உனக்காக மட்டும்தான் உங்க அப்பா வந்து விட்டுட்டு போறேன், இது உனக்கான கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்ல, தயவு செஞ்சு நீங்க எங்க கூட இருந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே இல்லம்மா கண்டிப்பா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இந்த வீட்டுல இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதை விட முக்கியமா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க எல்லாம் யாராவது ஒருத்தராவது புரிஞ்சுக்காங்க, உங்க அம்மாவோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா இனியா கன்வைஸ் பண்ணிட்டாங்கிறது கிளம்புறாங்க. அதே நேரத்துல மயுவை பார்த்து இனியாவுமே மயு நீ நெல்லு மயு, இந்த மாதிரி அம்மா தான் போறாங்கன்னா நீ எதுக்காக போற, நீ தயவு செஞ்சு உங்க அம்மாட்ட சொல்லு, இங்கே இருக்க சொல்லு ஆன்டி, இங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மயுமே ரொம்பவே மெச்சூரிட்டியோட இங்க பாருங்கக்கா கவலைப்படாதீங்க, நான் எப்போது டேடியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்க நான் வீட்டுக்கே வந்து பாத்துக்கிறேன்க்கா, அதுக்கு கண்டிப்பா வந்து பாக்கி ஆண்டி ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க மயுமே பேசிட்டாங்கிறது கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இதை கவனிச்சிட்டு இருக்கிற பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சொல்ல போனா எந்த அளவுக்கு கேவலமான வேலை பார்த்துட்டாங்க, ராதிகாவையும் மயுவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அமைச்சிட்டு இவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதை பத்தியுமே யோசிக்காம பாக்கியா எழிலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாரு எழில், நான் வீட்டுல தான் இருக்கேன், நீ முதல்ல என்ன வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போ, நான் இந்த வீட்டுல இனிமேல் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப கரெக்டா அவங்களுமே அந்த கோபத்தோட தன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே நீ எதுக்காக பாக்கியா இந்த வீட்டை விட்டு போனோம், அவ சரி கோபி வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, நீ ஏன் விட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது இல்ல, இந்த மாதிரி உங்க சுயநலத்துக்காக மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து உங்க பையனை உங்க கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, நீங்களே வச்சுக்கங்க, உங்க பையன் இனிமேல் உங்க கூட இருப்பாரு, ஆனா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டுல இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் என் பையன் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா எழில் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழில் கிட்ட இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இங்க பாரு நீயாவது சொல்லு, அம்மா சம்மதம் இல்லாம கோச்சிட்டு போயிட்டு இருக்கா, கோபி நம்ம கூட இருந்தா நல்லது தானே, அதை நீ தயவு செஞ்சு உங்க அம்மா எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எழிலுமே இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு அம்மாவோட உண்மையான மனசை பத்தி தெரியாது, நீங்க உங்க சுயநலமான பாதையில யோசிச்சு நீங்க உங்க பையனோட கூட இருங்க, ஆனா எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்க எழிலுமே பாக்கியா கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற கோபிக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருந்தானா நம்மளை விட கேவலமான ஜன்மம் எதுவுமே கிடையாது, எல்லா விஷயங்கள்லயும் எந்த அளவுக்கு சுயநலமா முடிவெடுத்துக்கன்னு சொல்லிட்டு கோபியே தன்னை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவருமே வேற வழி இல்லாம எங்க பாருங்கம்மா இனிமேல் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவருமே இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு என்னாச்சு, எல்லாரும் எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போறீங்க, ஏன் நான் இப்படி பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன், அப்ப ஏன் எல்லாரும் என்ன எதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இனியாமே இங்க பாருங்க பாட்டி, நீங்க ஆசைப்பட்டது உண்மைதான், நான் உங்களோட ஆசைக்காக இந்த மாதிரி எல்லாரையும் நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, அந்த விஷயத்த நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி இனியாவே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்குமே என்ன பண்றதுன்னே தெரியாம தகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க.